Good morning students. So already exercise 1.1 the last and 8th sum complete பண்ணல. Today I am going to take question number 8. Determine minus a square ab ac ab minus b square bc ac bc minus c square is equal to 4a square b square c square சொல்லிட்டு prove பண்ண சொல்லிருக்காங்க. Now how to take minus a square ab ac ab minus b square bc ac bc minus c square. Now listen, that நம்ம என்ன சொல்லிருக்கேன், this is a row, this is a column, this is row 1 row 2 row 3 c1 c2 c3 means column 1 column 2 column 3. Now how to take a comma b comma c from r1 r2 r3. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா a b c எடுக்க போறோம். எதுல இருந்து அப்படினா r1 r2 r3 row 1 ல இருந்து a எடுக்க போறோம், row 2 ல இருந்து b எடுக்க போறோம், row 3 ல இருந்து c எடுக்க போறோம். So this is row 1. Now we have to take row 1 a எடுக்கிறோம், b எடுக்கிறோம், c எடுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் row 1 ல எடுக்கிறோம், a எடுக்கிறோம். அப்ப a ஸ்கொயர் என்ன ஆயிடும்னா minus a ஆயிடும், ab வந்து b ஆயிடும், ac வந்து c ஆயிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க b எடுக்கிறோம், a minus b c, இதுல இருந்து c எடுக்கிறோம், a b minus c. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம், take a b c from c1 c2 c3. இப்போ c1 ல இருந்து நம்ம என்ன பண்றோம், a எடுக்க போறோம், c2 ல இருந்து b எடுக்க போறோம், c3 ல இருந்து c எடுக்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம ஒரு abc எடுத்துட்டோம், மறுபடியும் ஒரு abc எடுக்க போறோம். அப்ப என்ன ஆயிடும் அப்படினா a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் வந்துரும். சரிங்களா? அப்ப -1 1 1 1 -1 1 1 1 -1. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் வெளியில இருக்கும். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மைன் கண்டுபிடிக்க போறோம். இப்போ -1 எடுத்துக்க, -1 எடுத்துட்டோம் அப்படினா இந்த காலமும் இந்த ரோவும் போய்டும். அப்ப பேலன்ஸ் இந்த வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? என்ன வரும், -1 1 1 -1. அதுக்கு என்ன போறோம், இந்த 1 எடுக்க போறோம். சோ ஆல்ரெடி நமக்கு என்ன அது சொல்லி போறோம், இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் னு சொல்லிப்போம். அப்ப இது என்ன ஒண்ணு, -1 அப்படி எடுப்போம். அப்ப என்ன ஆகும், இந்த காலமும் இந்த ரோவும் போய்டும். 1 1 1 -1 1 1 1 -1. நெக்ஸ்ட் இந்த +1. அப்ப இந்த காலமும் இந்த ரோவும் போய்டும். 1 -1 1 1 1 -1 1 1. ஓகேங்களா? சோ a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் -1 -1 +1 1 into 1 1. சோ ஃபார்மட் படி இங்க என்ன இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப -1 -1 1 into 1 +1 into -1 -1 1 1s are 1. so ஃபார்மட் படி ஒரு மைனஸ், so -1 +1 1 1s are 1 1 into -1 -1 ஃபார்மட் படி ஒரு மைனஸ், so +1. ஓகேங்களா? a square b square c square -1 into 0 -1 into -2 +1 into 2 அப்படிங்கிறது. next a square b square c square the term fully என்ன ஆயிடும், 0 ஆயிடும். minus into minus plus, so +2 1 2s are 2. ஓகேங்களா? a square b square c square என்ன வரும், 4 4 into 4 multiply this number 4 a square b square c square, hence proved. ஓகேங்களா? so now this is the given the question. How to take the question, first how to take a Take A, B, C from R1, R2,
The next take a comma b comma c from c1 c2 c3. So that the 2 times what you take a comma b comma c now, so that is a square b square c square. Then we have to take this matrix determine method. So determine method you have to find the 4 into a square b square c square. The answer is 4 a square b square c square. Hence proved. Okay la. So next listen. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படினா வந்து exercise 1.1 over. ஓகேங்களா? Now exercise 1.2 ல சோ நான் என்ன பார்க்க போறேன் அப்படினா சிங்குலர் நான் சிங்குலர் அப்படினு சொல்லி மேட்ரிக்ஸ் பார்ப்போம். அதுக்கு அடுத்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படினா என்ன அப்படினா modulus a equal to 0. Modulus a equal to 0. Determine a equal to 0. நம்ம determine a கண்டுபிடிச்சி value 0 னுச்சுனா it is singular matrix. non singular matrix அப்படினா என்ன? non singular matrix அப்படினா determine a not equal to 0. determine கண்டுபிடிக்க not equal to 0 னா அத என்ன சொல்லுவோம் அப்படினா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படினா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா ax is equal to b. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அதுக்கு என்ன ஃபார்முலா ax is equal to b, x equal to b by a வரும். x equal to b by a வரும். சோ இது மேல போகும்போது பவர் வந்து மைனஸ் ஆயிடும். by x equal to a inverse into b. இதுதான் வந்து இன்வர்ஷன் மெத்தடுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? a inverse. இப்ப a inverse நீ கண்டுபிடிக்கணும் அப்படினா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா 1 by modulus a into adjoint a. listen adj adjoint தான் நம்ம எழுதுவோம். பட் நம்ம எப்படி சொல்லணும் அப்படினா adjoint a அப்படினு சொல்லணும். so this is second exercise கான procedure. so இந்த ஃபார்மட் எல்லாம் பாத்துக்க. exercise 1.1 is over. so remaining will continue the next class. thank you.